வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அடுத்த புது கேப்டன நோக்கி T20ல போயிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேப்டன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா ஸ்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல்லா அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா, இந்தியன் டீம் T20 ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, என்னதான் எம்.எஸ். தோனி வேர்ல்டு கப் 2007 ஜெயிச்சிருந்தாலும், ரோஹித் சர்மா 2024ல ஜெயிச்சிருந்தாலுமே, அ ஒரு சூரியகுமார் யாதவ் குடுத்த இம்பேக்ட்ட அவங்க கண்டிப்பா குடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, சூரியகுமார் யாதவோட கேப்டன்சில பயங்கரமா டீம பில்ட் பண்ணாரு. ஒரு கேப்டனா பயங்கரமா பண்ணாரு. கரெக்ட்டா பிளேயிங் 11 செட் பண்ணாரு. இந்த பிளேயர்ஸ்னா இந்த பிளேயர்ஸ் தான் அப்படின்னாரு. பவுலர்ஸ சூப்பரா ரொட்டேட் பண்ணாரு. முக்கியமா வருண பயங்கரமா யூஸ் பண்ணாரு. வருண யூஸ் பண்ண மாரி ஐ திங்க் எந்த ஒரு இந்தியன் டீம் கேப்டனுமே அவங்க ஸ்பின்னர்ஸ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பவர் பிளேல விக்கெட் போகலையா? இல்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல விக்கெட் போகலையா? ஹர்ஷ்தீப் விக்கெட் எடுக்கலையா? பரவால்ல நான் வருணுக்கு போறேன்னு வருணுக்கு ஓவர் குடுப்பாரு. வருணும் கரெக்ட்டா விக்கெட் எடுப்பாரு. இந்தியன் டீமோட அந்த மிடில் ஆர்டர்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏன்னா வருண், அக்சர் பட்டேல் இந்த மாரி சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. அதே மாரி பவர் பிளேலயுமே குறை சொல்ல முடியாது. ஹர்ஷ்தீப் சிங் பயங்கரமா பண்ணாரு. அதே மாரி பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா சூப்பரா பண்ணாரு. சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இருந்தாலுமே அவரோட பார்ட்டுமே ரொம்ப முக்கியம் தான். அதே மாரி இஷான் கிஷன கரெக்ட்டா கொண்டு வந்தாங்க. இந்த மாரி எல்லாமே அவரோட கேப்டன்சில பயங்கரமா அமைஞ்சிச்சு. எஸ் அவரோட கேப்டன்சில ஒரே ஒரு விஷயம்னா கரெக்ட்டா போகல. அது ஒரு பேட்ஸ்மேனா அவரு பெர்ஃபார்ம் பண்ணல. அது கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இந்தியாவுல வந்து நெறைய டேலண்ட் இருக்காங்க. நீங்க ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட கண்டிப்பா யோசிப்பாங்க. சூரியகுமார் யாதவ விட்டு அடுத்த கேப்டனுக்கு போன விஷயத்த நான் குறை சொல்ல மாட்டேன். பட் போகிற ஒரு வழி இருக்கு இல்லையா? எடுத்த உடனே அப்படியே அவர தூக்கி போட்டுட்டு போயிருக்க தேவையில்ல. ஒரு ஃபேர்வெல் இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு தந்திருக்காரு. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு தந்திருக்காருன்னும்போது ஒரு நல்ல ஃபேர்வெல்லா அமைச்சிருக்கலாம். எனக்கு இதுதான் பிசிசிஐ மேல ஒரு பெரிய கடுப்பு. வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்ட் கப் மாரி ஒரு ஐசிசி டிராஃபி ஜெயிச்சு தர கேப்டன்ஸ்க்கு அவங்க கரெக்ட்டான ஒரு ஃபேர்வெல்லே குடுக்க மாட்றாங்க. ஐ திங்க் சச்சின் டெண்டுல்கருக்கு தான் கடைசியா ஒரு நல்ல ஃபேர்வெல் அமைஞ்சிச்சுன்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஒரு நல்ல ஃபேர்வெல் குடுத்துருக்கலாம். அதுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்தியன் டீம்ல பார்க்க முடியாது. ஏன்னா 36 வயசு ஆயிருச்சு. பிளஸ் ஃபார்ம்ல இல்ல. அவர் அடுத்த ஒரு 2 சீரிஸ்ல மறுபடியும் ஃபார்முக்கு வந்தாலுமே, அவர மறுபடியும் யோசிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இத தான் ஒரு புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா மாரி பிளேயர்ஸ்க்கு இவங்க பண்றாங்க. அவங்களுக்கு 36, 37 வயசு ஆச்சு. ஆனா, அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அப்பயுமே அவங்கள எடுக்க மாட்றாங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல ஃபார்ம்ல ஒரு நல்ல கம்பேக் பண்ணாலுமே, அவர் இந்தியன் டீம்ல இதுக்கப்புறம் பார்க்குறது கஷ்டம். தேங்க் யூ ஸோ மச் ஸ்கை. நீங்க நெறையா பண்ணிட்டீங்க. ஒரு பிளேயராவும் சரி, இப்ப நெறைய பேர் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இந்த ஃபார்ம்ல இல்லாத மாரி பேசிட்டு இருக்கானுங்க. பட் ஸ்கையோட பீக் டைம்லாம் யாராலுமே மறக்க முடியாது. ஆர்ச்சரே பொழந்தவருங்க நம்ம தலைவன். இந்த மாரி 2024 T20 வேர்ல்ட் கப் அந்த லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச் புடிப்பாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்ப சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமோட ஒரு பெஸ்ட் T20 கேப்டன் கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா மறக்க மாட்டோம். தேங்க் யூ ஸோ மச் ஸ்கை. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சூரியகுமார் யாதவ் பத்தி உங்க கருத்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.